சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகளை இயக்க விடாமல் காவல்துறையும் சிஎம்டி அதிகாரிகளும் தடுத்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து எப்பொழுதுமே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவது வாடிக்கையான ஒரு நிகழ்வு. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலேயே ஆம்னி பேருந்துகள் இருக்கிறது. தொடர் விடுமுறை, பண்டிகை காலங்களில் அரசு பேருந்துகளில் இருக்கை இல்லை என்றாலும், அதே போன்று நீண்ட தூரம் செல்லக்கூடிய தென் மாவட்டங்கள், பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஆம்னி பேருந்துகளை நாடுவார்கள். தற்போது கிளாம்பாக்கத்தில் திமுக அரசு பேருந்து நிலையம் என்கிற பெயரில் அவசரகதியில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி எழுப்பியிருக்கிறது. கட்டி எழுப்பப்பட்ட அந்த பேருந்து நிலையம் என்பதற்கு பதிலாக அங்கு பல்வேறு குறைகள் நிறைந்த ஒரு கூடாரமாகவே தொடர்ந்து அங்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக அது இருக்கிறது. அந்த பேருந்து நிலையம் எதற்காக கட்டப்பட்டது என்கிற நோக்கத்தையே சீர்குலைக்கும் விதமாக அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து தங்களுடைய பேருந்துகளை பராமரிப்பதற்காக எந்த விதமான இடத்தையும் கொடுக்காமல் அங்கிருந்து நாங்கள் எப்படி இயக்க முடியும், அதனால் நாங்கள் கோயம்பேட்டில் இருந்துதான் பேருந்துகளை இயக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு தொடர் விடுமுறை காரணமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் பதிவு செய்த சுமார் 60,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே செல்லுவது, எங்கே பேருந்துகளை ஏறுவது என்கிற ஒரு குழப்பத்தில் இந்த திமுக அரசு பயணிகளை ஆழ்த்தியிருக்கிறது. கோயம்பேட்டில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகளை திமுக அரசு இயக்கவிட மாட்டோம் என்று அமைச்சரே பகிரங்கமாக அறிவிக்கிறார். ஒரு போக்குவரத்து சாதனம் என்பது மக்களுக்கானது. மக்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விதத்தில் மக்களுடைய பிரதிநிதி செயல்படுகிறார் என்றால் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒன்றே உதாரணம். பேருந்துகளில் யாரும் கோயம்பேட்டிலிருந்து ஏறக்கூடாது என்பதும், பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்கக்கூடாது என்பதும் எப்படிப்பட்ட ஒரு அடாவடித்தனமான, தாண்டோண்டித்தனமான, ஒரு திட்டமிடாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை இந்த பிரச்சனை என்பது மிக பெரிய அளவில் எடுத்து காட்டுகிறது. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதே போன்று கோயம்பேடு பேருந்து நிலைய அந்த உரிமையாளர்கள் இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு சென்றிருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சர் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், சிஎம்டி அதிகாரிகள், அதே போன்று காவல்துறையினுடைய துணையோடு அவர்களை ஒடுக்கக்கூடிய, அவர்களை மிரட்டக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துடைய மாண்பை குழிதோண்டி புதைக்கக்கூடிய, சீர்குலைக்கக்கூடிய செயலாகவே பார்க்க முடிகிறது. ஒரு பேருந்துகளில் ஏறக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக அரசு பேருந்தே மக்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பேருந்து கழகம்தான். அதையே ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல், பராமரிக்க முடியாமல் இந்த விடியா திமுக அரசு இருக்கிறது. தனியார் பேருந்துகளை இயக்கக்கூடாது, நடத்தக்கூடாது, மக்களை ஏற்றக்கூடாது என்று சொல்லுவதற்கு அதற்கு எதற்காக இவர்கள் அவருக்கு பர்மிட் என்று சொல்லப்படுகின்ற அனுமதிகளை வழங்குகிறார்கள்? பிறகு ஏன் இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் செய்கிறார்கள்? அவர்கள் ஆண்டு முழுவதும் ஒரு ஆண்டுக்கு அந்த பர்மிட் என்று சொல்லப்படுகின்ற அனுமதியை போட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏன் தற்போது இடைத்தடை இவர்கள் செய்கிறார்கள் என்கிற பல்வேறு பிரச்சனைகளும் கேள்விகளுமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தற்போது பிரச்சனைகளாக வெடித்திருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட, முன்பதிவு செய்த பயணிகள் எங்கே செல்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கால இடைவெளியிலும் நீண்ட விடுமுறை காலையிலும் செல்லக்கூடிய மக்களை கண்ணீரில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அரசாக, கதற வைக்கக்கூடிய ஒரு அரசாக, அலைகழிக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என்பதுதான் தற்போது ஆம்னி பேருந்துகள் மற்றும் முன்பதிவு செய்த பயணிகளுடைய குற்றச்சாட்டாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.